அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். இதில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ்நாடு வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பினாமி கட்சியை ஆரம்பித்து அது மூலமாக ஓட்டை பிரித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி திரும்பவும் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டில் ஒரு இதுவரை நடைபெறாதது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 2 தடவை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது கிடையாது. அதை செய்யணுங்கிற ஒரு முனைப்பில் என்னென்னமோ காரணமெல்லாம் அடித்து இது நாள் வரைக்கும் நாட்களை கடத்தி வந்து ரேஷன் அட்டைகளுக்கு 5000 பணமெல்லாம் கொடுத்து அதெல்லாம் வாக்கு சேகரிக்கிறதுக்கு தானே, வேறு என்ன, எல்லாத்துக்கும் தெரியாமையாக இருக்குது. உடனே இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யுது? தலைக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன்டா, ஓடுங்கடா ஓட்டை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டோன்னே பெண்கள் மத்தியில் சலசலப்பாகி இப்போ ஓட்டை பிரிக்கிறதுன்னா ஏற்கனவே அம்மாவுக்கு ஓட்டு போட்டவங்களாம் விஜய்க்கு ஓட்டு போடலாங்கிற ஒரு கருத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இந்த 10,000 மேலே வயிற்றை கலக்கிடுது. அதனால் பெண்களுடைய ஓட்டு இந்த 5000 கொடுக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு தெரிஞ்சுது. இப்போ 10,000 ரூபாய் அறிவிப்பு வந்த உடனே அது மங்கி அந்த அணைய போகிற விளக்கு சுடர் விட்டு பிரகாசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த 10,000 ரூபாய்ங்கிற ஒரு கொக்கி பெண்கள் இழுத்து விஜய்கிட்டிருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை செலுத்தக்கூடிய வாக்குகளை எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இழுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு கொக்கியை போட்டு இப்போ நடந்துகிட்ருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி தேதி என்ன? 15. இந்த நாய் கூட்டம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் கருவாட்டை தூக்கி வீசினீங்கன்னா வல்லுன்னு கடிச்சிட்டு இந்த பக்கம் அந்த கருவாட்டு பக்கம் போய் எல்லா நாயும் அந்த கருவாட்டை கவருக்காக துடிச்சுட்டு ஒரே சண்டை போட்டுவிட்டு அதை கவ்விட்டு தெரியும். இந்த பக்கம் ஆடு வெட்டுற போது எலும்பு துண்டெல்லாம் விழுகுமில்ல, அதை தூக்கி ஒரு பக்கம் வீசினோம்னா கருவாட்டை விட்டு போட்டு இந்த பக்கம் போய் தாவிட்டு தெரியும். இன்னொரு பக்கம் இந்த வெல்லம் கருப்பட்டிக்கு இது நுணுக்கி வீசணும்னு வைங்க, இந்த பக்கம் ஓடியாந்து இந்த நாய்க்கு ஒரு நிலையான புத்தி இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டு வாக்காளர்கள், குறிப்பாக பெண்கள். எங்கே அதிகமாக கிடைக்கிது, கருவாடு கிடைச்சா கருவாடு பெஸ்ட்டு, கருவாட்டை விட வெல்லம் நல்லா இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெள்ளத்து பக்கம் தாவுறது. அப்படி தாவும் பொழுது இப்போது எது கருவாடு, எது வெல்லம், எது இந்த எலும்பு துண்டுங்கிறதெல்லாம் தெரியாத நிலைமைக்கு எல்லா கட்சிகளும் ஆளாளுக்கு ஒரு வாக்குறுதி தர்றதுனால நம்ம 2 கால் நாய்கள் தானே, மனிதர்கள் யாரும் சோசியல் அனிமல் தானே, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நாயின்னு சொல்கிறதுனால யாரும் கோவிச்சிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுதானே உண்மை. நமக்கு ஏதாவது பிசுக்கோத்துக்கு யாராவது தூக்கி போட்டாங்கன்னா அதை கவ்விட்டு அப்படியே அலையிட்டு பின்னாடி வாழை ஆட்டிகிட்டு திரிவோம். இந்த பக்கம் ஏதாவது எலும்பு துண்டை தூக்கி போட்டால் இந்த பக்கம் வாழாட்டிட்டு தெரியும். அப்படி ஒரு கேவலமான நிலைமையில் தான் நம்ம வாக்காளருங்கிற பேரில் நம்மள இருந்துகிட்ருக்குறோம். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ பொசிஷன் என்னென்னா, இந்த 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 300 ஓட்டு இந்த மாதிரி வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்த 3 அணிகளும் போட்டியிடுற சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. இப்போ விஜய் அப்படிங்கிற இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பான பணி என்னென்னா ஓட்டை பிரிக்கிறது. இதனால் யாருக்கு லாபம்னா யாருக்குமே லாபம் இல்லை. இது இந்த குழாயடியில் மயிறு பிடி சண்டைங்குவாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. யார் கையில் யாருடைய மயிறு கிடைக்கிது அப்படிங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பெரும்பாலான தொகுதிகளில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 500 ஓட்டு, 300 ஓட்டு, 200 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு இப்படி வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குதோ அப்படின்ட்டு நமக்கு தோணுது. என்ன காரணம்னா, இந்த பெண்களுடைய ஓட்டுகளும் இந்த 10% ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்காளர் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனநிலையும் என்னவாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது இது பெரும்பாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசமாகவும் தெரியுது. இது உடனே நம்மளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரன் நினச்சிடக்கூடாது. அப்படியெல்லாம் ஒரு கட்சியை ஏற்றுக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம பக்குவப்படலை. இந்த பகவத்கீதையில் சொன்ன மாதிரி நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி ஓட்டை பிரித்து
ஒரு கட்சியை வீழ்த்தலாம் அப்படின்னு நினச்சி ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு கட்சியை உருவாக்கினா அது கடைசியில் நமக்கே வினையாக போச்சு அப்படின்னு போட்டு இந்த தந்தனத்தம் என்று சொல்லியே அப்படின்ட்டு எந்த ஒரு வீடியோ யூடியூப் எடுத்தாலும் அதில் வர்ற விளம்பரம் என்னவா இருக்குது, சாமி திந்தகத்துவம் ஐயப்ப திந்தகத்துவங்கிற மாதிரி ஒரு டியூனில் ஒரு பாட்டை போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த கட்சிக்கு பெரிய நெருக்கடியை விஜய் உருவாக்குற சூழ்நிலைக்கு ஆகிப்போச்சு. இதில் குளிர் காயறது யாருன்னு பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது ரிசல்ட் வந்தவரை எல்லாத்துக்கும் தெரியத்தானே போகுது. நம்ம கணிப்பு சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது ரிசல்ட் வந்தோடனே எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு போயிடும். நன்றி.